ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுத உற்பத்தி நிலையத்தின் மீது செமிகண்டக்டர்ஸ் அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த ஒரு யூனிட்டின் மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டாங்கிறத போன பதிவில் நைட்டு பார்த்த பதிவில் சின்ன ஒரு செய்தியாக சொல்லியிருப்பேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட பாதிப்புகள் அந்த இடத்துல அதிகமாக ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், இந்த ஒரு பிளான்ட்டின் மீது அதாவது கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஒரு சில யூனிட்ஸில் உற்பத்தி மற்றும் அசம்பிளியானது பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதோட விளைவு ரஷ்யாவோட ராணுவத்தில் அவங்க கிட்ட மிசைல் ஷார்ட்டேஜ் ஏற்படுறப்போ அதில் எதிரொலிக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகவல் இப்போ வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகளை உக்ரைன் வீசியிருக்காங்க. அந்த 9 ஏவுகணைகளில் 7 ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2 ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தினதா அங்கே ஐ விட்னஸஸ் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தாக்குதலை நேரில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட பல முக்கியமான அப்டேட்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே டாம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, போன பதிவில் நம்ம பேசியிருந்தப்போ யூகேவோட பிரைம் மினிஸ்டர் கூடிய ஸ்டாமர் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டார்ன்ற மாதிரி பேசியிருப்பான். அதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவரோட பிரைம் மினிஸ்டர் பதவி ரிசைன் பண்ணிட்டு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, அதில் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டேன். லேபர் பார்ட்டியோட லீடராக இப்போ அவர் இருந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்துட்டு இருக்காங்க. அதோட தலைவர் தான் எப்பயுமே அந்த பார்ட்டியோட தலைவர் தானே அந்த சுப்ரீம் பொசிஷன் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அந்த பதவியில் பிரைம் மினிஸ்டர் பதவியில் அவர் இப்போ இருந்துட்டு இருக்காரு. ஆனால் யூகே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த பார்ட்டி அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் மிகப்பெரிய அளவு நம்பிக்கை இழக்குது, அந்த பார்ட்டியோட பாப்புலாரிட்டி குறையுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாமர் அவர்கள் அந்த லேபர் பார்ட்டியோட தலைமை பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இது ஆக்சுவலாக இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்ண மாதிரி தான். அடுத்த தலைவர் செலக்ட் ஆகிறப்போ இவரோட பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கணும். அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக தான் இவர் இருந்துட்டு இருப்பாரு. அதுவும் ரியாலிட்டிலையும் கூட. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் தெளிவுபட சொல்ல மாட்டேன். நிறைய கமெண்ட்ஸை பார்க்குறப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். சரி, இப்போ ரஷ்யா உக்ரைனில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காரு. ஸ்டாமர் அவர்கள் பதவி ரிசைன் பண்ணதுக்கப்புறமா, நீங்கள் கொடுத்த உதவிக்கெல்லாம் நன்றி, நீங்கள் கொடுத்த ஏவுகணைகளை வச்சு எங்களால் இன்னும் ரஷ்யாவை தாக்க முடியும்னு சில வார்த்தைகள் சொன்னது மட்டும் இல்லாமல், உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா ஃபயர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிசைல்ஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரோன்களுக்கும் யுத்தத்தை நாங்கள் மாஸ்கோ வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைனை தாக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் இங்கே ஏற்படக்கூடிய இம்பேக்ட் எந்த அளவுக்கு மக்களை காயப்படுத்துதோ அதே அளவுக்கு ரஷ்யர்களும் இந்த ஒரு யுத்தத்தோட விளைவை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட டாக்டிக்ஸை நாங்கள் மாற்றுவோம், ரஷ்யாவை அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண வைப்போம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல தெளிவாக பார்த்தோன்னா, மாஸ்கோ வரைக்கும் இந்த யுத்தத்தை கொண்டு போயிட்டாங்க. மாஸ்கோ ரெஃபைனரியில் நடந்த அட்டாக்காக இருக்கட்டும், கர்ச் ரெஃபைனரியில் நடந்த அந்த ஒரு தாக்குதலாக இருக்கட்டும், இதெல்லாம் பொதுமக்களுக்கு பாதிப்பை கொடுக்குறது. இப்போ கிரீமியாவில் நிறைய இடங்களில் பார்த்தோன்னா ரேஷன் பேசிஸில் பப்ளிக்கு ஃபியூலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு எரிபொருள் ரேஷன் பேசிஸில் கொண்டு வராங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொண்டு வராங்கன்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படியே ப்ரொடக்ஷன் பாதிப்படையிலனாலும் ஃபியூவலை கொண்டு வரக்கூடிய ட்ரக்ஸுக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு த்ரெட் இருக்குது. ஏன்னா ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட க்ரூட் ரிசர்வ் இருக்குது, அவங்களால ப்ரொடியூஸும் பண்ண முடியும். ரெஃபைனரியில் தொடர்ந்து தாக்குதல் நடக்குது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் பைல்ஸில் இருந்து அந்த க்ரூடு லாரிகள் மூலியமாக எடுத்துகிட்டு வரப்போ, அந்த டேங்கர் லாரிகள் மூலியமாக எடுத்துகிட்டு வரப்போ அதன் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடக்குது. குறிப்பாக இது எல்லாமே எந்த இடத்துல மோஸ்ட்டாக நடக்குதுன்னு பார்த்தோன்னா கிரீமியா பகுதியில் தான். ஸோ எந்த அளவுக்கு இந்த யுத்தத்தோட அந்த ப்ரெஷர் மற்ற பகுதிகளுக்கு ரஷ்யா உக்ரைன் எல்லையை தாண்டி ரஷ்யாக்குள்ளே ஊடுருவுதுன்றதை நம்மளால் தெளிவாக இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்லை அவரோட சார்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரஷ்யாவும் இதே அளவுக்கு பாதிப்புகளை இந்த இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. நேற்று ஒரே நைட்டில் மட்டும் உக்ரைனுக்கு எதிராக 100 இடங்களுக்கும் அதிகமாக ரஷ்யா ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்கில் பெரும்பாலான பகுதிகளில் எதெல்லாம் காலி பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, உக்ரைனோட ஃபார்வர்ட் கமெண்ட் போஸ்ட், சில இடத்துல பார்த்தோன்னா உக்ரைனோட வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி, நேற்று ஈவினிங் டைமில் ஒரு இடத்த அடிச்சிருக்காங்க. இந்த டான்பாஸ் ரீஜன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னொரு இடம் பார்த்தோன்னா கார்கிவ் பகுதியில் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இதெல்லாம் பொதுமக்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இதில் 2 இடத்துலையும் பார்த்தோன்னா கேஷுவல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள் டிஜிட்டில் வரலாம், காயமடைந்த நபர்களோட எண்ணிக்கை இதை விட அதிகமாகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எதையுமே வெஸ்டர்ன் மீடியாஸ் கவர் பண்ணுறது கிடையாது. ரஷ்யாவோட ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் மட்டும் இல்லாமல் அந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்து வரக்கூடிய சில கிரவுண்ட் சோர்சஸ் மூலமா, ஏன்னா நிறைய இந்த மாதிரி செய்திகள் மீடியா உட்காரத்துக்கு முன்னாடி அவங்க மூலயமா தான் பிரேக் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படும் தெரியும். இன்னொரு டேட்டாவை சொல்கிறேன். கடந்த ஒரு 40 நாட்களில் மட்டும் 9500க்கும் அதிகமான வீரர்கள், கிட்டத்தட்ட 10,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ஒரு போரில் ட்ரோன் தாக்குதல் மற்றும் எதிர்பாராத நேரத்தில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அசால்ட் பண்ணதில் இந்த அளவுக்கு அதிகமான உக்ரைனோட வீரர்கள் இறந்திருக்காங்க. இது ஒரு பெரிய டாப்பிக்காக மாற வேண்டிய விஷயம். ஆனால் இதை எந்த மீடியாஸும் பிக் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு ரஷ்யா சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கும்
பக்கம் யாரும் இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஸோ ரெண்டு தரப்புலையும் இப்போ இழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவுக்கு சைக்காலஜிக்கல் இம்பாக்டை கொடுக்கணுன்றதுக்காகவே, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த யுத்தத்தோட வீரியத்தை காமிக்கணுன்றதுக்காகவே உக்ரைன் இப்போ மாஸ்கோவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நடந்த ஒரு தாக்குதல் தான் இந்த ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி நடந்திருக்கு. உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் அவரோட டெலகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போடுறாரு. ஏன்னா உக்ரைனோட அரசாங்கம் அஃபிஷியலாக இது எதையுமே கிளைம் பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் அவங்க வச்சிருக்கக்கூடிய கிளைம், அதாவது அஃபிஷியலாக நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னன்னா, அந்த பர்சன் அவங்களோட அஃபிஷியல் சேனல், டெலகிராம் சேனல்ஸில் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டில் போடக்கூடியது தான். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தளத்திலையும் இந்த தகவல்களை அவங்க மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அந்த டெலகிராம் போஸ்ட்டில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி எனிமியோட டெரிட்டரிக்குள்ள முக்கியமான செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி பிளான்ட்ன்றதை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இந்த பிளான்ட் வந்து எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவோட KH-101 ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல், இஸ்கேந்தர் M பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் பன்சீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதற்கு தேவையான அந்த எலக்ட்ரானிக் உபகரணங்களை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு தொழிற்சாலை. அது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. இது அமைந்திருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோன்னா ஓர்டஸ் மாகாணம். ரஷ்யா உக்ரைன் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது இருந்துட்டு இருக்கு. அந்த பகுதியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மிசைல்ஸை ஃபயர் பண்ணுன்றது சொல்லலை, என்ன மிசைல்ஸை எக்ஸாக்டாக ஃபயர் பண்ணுன்றது சொல்லலை. ஏர் லான்ச்டு செமி ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைலை லான்ச் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்னு வரப்போ உக்ரைன் கிட்ட இன்னைக்கு இந்த அளவுக்கு தூரம் சென்று தாக்கக்கூடிய, அதுவும் பின் பாயிண்ட் அக்யூரசியோட தாக்கக்கூடிய ஏவுகணை என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டார்ம் ஷேடோ மட்டும்தான். அந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை தான் இவங்க ஃபயரும் பண்ணியிருக்காங்க. 9ன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 7 ஏவுகணைகள் வரைக்கும் ரஷ்யானால இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கவர்னர், அந்த ரீஜனோட கவர்னர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஏரியல் டார்கெட்ஸை, ஹை ஸ்பீடில் வந்த டார்கெட்ஸை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கேஜ் பண்ணியிருக்கு. ஆனால் விஷுவல் எவிடன்ஸை பார்க்குறப்போ 2 இடத்துல இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. ஒன்று அந்த தொழிற்சாலையோட வேர்ஹவுஸ் பகுதியில் ஒரு ஏவுகணை அதோட இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. இன்னொன்று அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. அந்த எரியக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வெளியாகி இருக்கு. இது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ 2 ஏவுகணைகள் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. மீதம் இருக்கக்கூடியது ரஷ்யானால இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அந்த 2 ஏவுகணைகளும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்றது இப்போ வரைக்கும் தெரியல. நேற்று நைட்ல இருந்து தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ரஷ்யானால இன்னும் கம்ப்ளீட்டாக அதை கண்ட்ரோல் பண்ணி முடிக்க முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைல் ஒரு நாட்டோ நாட்டினால உற்பத்தி பண்ணப்பட்டது. அது இப்போ ரஷ்யாக்குள்ளே ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ரஷ்யாவோட ரொம்ப பெரிய ஒரு டெட்லைன். ஆனால் திரும்ப வந்து இது ரஷ்யா அந்த ரெட்லைனை ட்ரா பண்ணுறோம், இது மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இப்போ அந்த ரெட்லைனுக்கான ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. இது ரஷ்யா சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினச்சிருக்காங்கன்னா, கர்ஸ்கில் அவங்க முதல் முறையாக ATCMS பயன்படுத்துகிறப்பவும் அவங்க சேலஞ்சர் பீரங்கிலாம் உள்ளே கொண்டு வந்தப்பவே இந்த யுத்தத்தோட அடுத்த கட்டம் என்னன்றதை ரஷ்யா காமிச்சிருக்கணும். அதையெல்லாம் காமிக்காமல் விட்டதோட விளைவு இன்னைக்கு இந்த அளவுக்கு 9 ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைல்ஸை ஒரே பகுதியை நோக்கி ஏவக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமே வேணா. 7 டார்கெட்ஸை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 ஏவுகணைகள் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னா கூட அது மிகப்பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு வெற்றியாக தான் கருதப்படும். ரஷ்யா 100 தொழிற்சாலைகள் அழிச்சாலும் சரி, அந்த செய்திக்கான கவரேஜ் இவ்வளோ கிடைக்குதுன்னா, உக்ரைன் ஒரே ஒரு தொழிற்சாலையில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினா கூட அதுக்கான கவரேஜ் இந்த அளவுக்கு கிடைக்கும். இது பேட்டில் ஃபீல்டோட டைனமிக்ஸை மாற்றிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றாது. ஆனால் ப்ரொபகண்டா வார்க்கும் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கும் ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே ரொம்ப இன்றியமையாத ஒன்றா மாறிட்டு இருக்கு. அண்ட் ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் யுத்தமானது எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கோ, இப்போ காலநிலை மாற்றமும் அதே அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரான்ஸில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்கான ரெட் அலர்ட்னு பார்த்தோன்னா, என்னப்பா எதுவும் சூறாவளி மாதிரி வருதா, இல்லை பனி அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீட் வேவ்ஸ், வரலாறு காணாத அளவுக்கு பிரான்ஸில் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில பகுதிகளில் வெப்பம் பதிவாகும். ஆல்ரெடி பதிவாயிட்டு இருக்கு. 42, 43 அந்த மாதிரி பதிவாயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அதிகப்படியான வெப்பம் பதிவாகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கே ரொம்ப ஹெவியான டெம்பரேச்சர். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஜோன்ஸில் இதுக்கு எல்லாமே பழக்கப்பட்டவங்க. ஏன்னா இங்கே ரொம்ப வந்து பனி இருந்துட்டு ஒரு சில சீசன் மட்டுமே வெயில் அதிகமாக இருக்கும்னு கிடையாது. எல்லா நாளும் வருஷத்தில் 365 நாளும் எல்லா நாளையுமே வெயில் இந்த இடத்துல போட்டு பொழக்குது. நம்மளோட ஸ்கின் வந்து அதுக்கு செட் ஆயிருச்சு. ஆனால் யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அந்த பனியிலே இருந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. அவங்கெல்லாம் வந்து 38, 37 அதை தாண்டினாலே பெரிய அளவுக்கு வெயில் அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலமை இருக்கும். இப்போ 43, 45 போகிறப்போ அது ரெட் ஜோனையும் தாண்டி போயிட்டுருக்கு. இது இன்டெரக்டாக வந்து எல்லாமே ஒன்னோட ஒன்று ஃபேக்டர் தொடர்புடையது தான். புவி வெப்பமயமாதல், அதனால் ஏற்படக்கூடிய தொடர் நிகழ்வுகள், இது எல்லாமே இதோட வந்து காண்டக்கூடிய ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா, ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைல்ஸ் ரஷ்யாக்குள்ள உக்ரைன் ஃபயர் பண்ணது உக்ரைன் சார்பில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாக அது பார்க்கப்படணும். ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரஸியோடு அவங்க அடிச்சிருக்காங்க. அதே பேரலாக ரஷ்யா பக்கம் பார்த்தோன்னா, அவங்க இந்த ஸ்ட்ரைக்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு, வெற்றியாளராக முடிக்கிறதுக்கான ஒரு வழியும் தேடணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒரு வார்னிங் ரிப்பீட்டடாக கொடுக்கப்படுறப்போ
அதற்கான வேல்யூ எந்த அளவுக்கு குறையுன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இந்த ஸ்ட்ரைக்ஸை பார்க்குறப்பவே தெளிவாக தெரியுது. இதை பற்றிய கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். அது நம்முடைய பெறுது உங்கள் எல்லாருக்கே